காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது. மக்கள் வணக்கம். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பேசினார். மாணவர்கள் மத்தியில் அவர் பேசும்பொழுது, நீங்கள் கோட்சே கூட்டத்தின் வழியில் செல்லக்கூடாது என்று அவர் கூறியிருக்கிறார். ஏன் அவர் தவறை கூட நீங்கள் மாணவர்கள் தீவிரவாத குழுக்களான IS, ஜெய்ஷ் முகமது, அல்-கொய்தா, ஹிஸ்புல்லா, ஹமாஸ், IS குழுவினர் பின்னாடி செல்லக்கூடாது. அவர்கள் மிகப்பெரிய மோசமான தீவிரவாதி குழுக்கள், நாட்டுக்கு எதிராக சதி செய்யும் கூட்டங்கள், அவர்களுக்கு பின்னால் நீங்கள் செல்லக்கூடாது என்று நல்ல யோசனையை அவர் சொல்லவில்லை. காரணம், அவருக்கு தேவை இஸ்லாமியர்களின் ஓட்டு வங்கி. அது இஸ்லாமிய கல்லூரி, அதில் கலந்து கொண்டு அவர் பேசியிருப்பது காரணம், இஸ்லாமியர்களும் எப்பொழுதுமே திமுக ஓட்டு பிச்சை எடுக்கும். அதை முன்னிட்டு தான் முதல்வர் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார். கோட்சே அவர்கள் ஒரு ஹிந்து, ஆகவே அவர் இந்துவை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் அப்படி பேசியிருக்கிறார். கோட்சே காந்தியை சுட்டு கொன்றதுக்காக அவர் தூக்கிலிடப்பட்டார். அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் ஒரு ஹிந்து தேசியவாதி, அவர் ஒரு தீவிரவாதி கிடையாது என்பது நமக்கும் தெரியும். ஆகவே முதல்வர் குறிப்பிட்டு இப்படி சொல்ல காரணம், அவர் முஸ்லீமின் ஓட்டு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக அவர் பேசியிருக்கிறார். ஒரு அரசியல் சாசனப்படி பதவி பிரமாணம் செய்திருக்கும் முதல்வர் இப்படி பேசியிருக்கக்கூடாது. திமுக என்றாலே தீய சக்தி என்று நான் சொல்லவில்லை. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நிறைய முறை சொல்லியிருக்கிறார், திமுக என்றால் ஒரு தீய சக்தி. ஆகவே இந்த தீய சக்தி திமுகவை இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து சமீபத்தில் மதுரையில் முருகன் மாநாட்டில் நடந்த தீர்மானத்தின்படி இந்துக்கள் ஒரு வாக்கு வங்கி உருவாக்க வேண்டும். அப்படி 2026 இந்துக்கள் வாக்கு வங்கி உருவாகி திமுகவை தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாடு சுடுகாடு ஆகும் என்பது நிச்சயம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் செய்யுங்கள். சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.